வணக்கம். உங்கள் விக்கிராஜ். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப எல்லாராலையும் பேசப்பட்டு வந்தது. அதையும் மீறி ரொம்பவே சர்ச்சைக்குள்ளாக நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் எப்பயுமே ஆக்ரோஷமா பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே அவர்களை பத்தி தான் குறிப்பா பேசிட்டே வருவாரு. ஆனா டிஎம்கே அவர்களை தாக்கி பேசினாலும் நான் தான் சிஎம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குள்ள எப்பயுமே தாக்கத்தை ஏற்படுத்தினே சொல்லுவேன். அந்த அளவான தாக்கமானது இன்னைக்கு அவருடைய தாக்கமானது உண்மையாவே விஜய் அவர்கள் சிஎம் கேண்டிடேட் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு பேசுற சில சர்ச்சையான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட டிவிகே கட்சி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நெக்ஸ்ட் என்டிஏ கூட்டணிங்க. என்டிஏ கூட்டணியோட விஜய் அவர்கள் கட்சி வந்து இணைய போகுது அப்படின்ற மாதிரிதான் பரவலா பேசிட்டு வராங்க. அதாவது அதை குறிப்பா சொல்லியே ஆகணுங்க. அதாவது விஜய் அவர்களுடைய டிவிகே கட்சியில முக்கிய பொறுப்பாளரா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, ஆதவ அர்ஜுனாவோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப எல்லாரையும் தாக்கி பேசுறதாக இருக்கட்டும், டிஎம்கே அவர்களே நெக்ஸ்ட் வேற என்ன அரசியல் கட்சியை பத்தி பேசுறதா இருந்தாலும் அவர் மறைமுகமா பேசாம நேரடியா பேசிடுவாரு. இதனை பாஜகவோட ஒரு நிர்வாகி இருக்காருங்க அர்ஜுன் மூர்த்தின்றவரு, அவர் என்ன பேசியிருக்காரு பாத்தீங்கன்னா டிவிகேவோட மிக சிறந்த அரசியல்ல வந்து விஜய் அவர்கள் வந்து முன்னேறுவதற்கு ஆதரவு அர்ஜுனா மட்டும் ரொம்ப தடையா இருக்காரு. இவரை எப்போ விஜய் அவர்கள் கட்சியில இருந்து நீக்கிறாரோ அப்பதான் விஜய் அவர்களுக்கு அரசியல்ல மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வார்த்தையை போட்டு உடைச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டிவிகே கட்சியில முக்கிய பொறுப்பாளர் அந்த ஆதவ அர்ஜுனா இப்போ நிறைய இடத்துல பரவல அவருடைய கட்சியை பத்தி பேசினாலும் சில பேர் மனசுல கசப்புகளை மட்டும் அவர் வந்து கொட்டியிருக்காருன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு டிவிகே உள்ள ஆதவ அர்ஜுனா வந்து பேசியிருக்காரு. இதெல்லாம் போக இருக்க இன்னைக்கு அதாவது குறிப்பா சொல்லி ஆகணுங்க, இப்ப பொது செயலாளர் இருக்காரு பாத்தீங்கன்னா டிவிகேவோட பொது செயலாளர் ஆனந்த் இருக்காரு பாத்தீங்களா, புஷ்டி ஆனந்த். அவர் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிவிகேல உள்ள 132 மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே பனையூருக்கு வர வச்சு மிக ரொம்ப அவசரமான ஒரு ஆலோசனையை நடத்திட்டு வராங்க. அந்த ஆலோசனை என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணு இல்லைங்க, இப்ப மொத்தமா இருக்கிற 132 மாவட்ட செயலாளர்களும் இன்னைக்கு பங்கு பெற்ற யாருன்னு பாத்தீங்கன்னா 120 118 பேர்கிட்ட தான் பங்கு பெற்றிருக்காங்க இந்த ஆலோசனையில. இந்த ஆலோசனையிலும் 99 பேருகிட்ட என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு வைப்பாங்க பாத்தீங்களா, எப்பா நம்ம வந்து அந்த கட்சியில வந்து கூட்டணிக்கு போலாமா இல்ல நம்ம தனிச்சு நிக்கலாமா அப்படின்ற மாதிரி சில கருத்து கணிப்பு எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா அந்த கருத்து கணிப்புல குறிப்பா அந்த மாவட்ட செயலாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா 98 99 பேருக்கிட்ட நம்ம வந்து கூட்டணிக்கு போலாம் அப்படின்ற பேர் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற 20 பேர் தான் வேணா நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு மக்கள் மத்தியில, இவருடைய பார்வையில இவரோட முகத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு பேர் வராங்க, உண்மையாவே நம்ம தனிச்சு நின்னாலே பெரும்பான்மையான இடத்துல நம்ம வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி 20 பேர் அதாவது 20 மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி வலுக்கட்டாயமா பேசியிருக்கிறதா சொல்லப்படுது. என்டிஏ கூட்டணி என்னன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, நெக்ஸ்ட் வந்து அதுவுள்ளாரே வந்து சரத்குமார் இருக்காரு, ஜெகன்மூர்த்தி இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பாமக இருக்காங்க, அப்புறம் பாஜக இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த பாஜகவை பத்தி பயங்கரமா விஜய் அவர்கள் சாடி பேசியிருந்தது அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா விஜய் அவர்களுடைய கட்சி டிவிகே இவருதான் சிஎம் கேண்டிடேட்னு எல்லார் மத்தியிலயும் வந்து பிரபலப்படுத்திட்டாங்க. ஆனா இவங்க என்டிஏ கூட்டணிக்கு உள்ளார போவாங்களா அப்படின்றது இன்னைக்கு நடக்கிற அந்த ஆலோசனையில தெளிவா தெரியுது. இதற்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்கிட்ட வந்து நேரடியா தொலைபேசி மூலியமா பேசியிருந்தாரு, நேரடியாவும் பேசியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சில அதிர்ச்சியூட்டும் தகவல் எல்லாம் வெளியா இருந்தாலும் ஆனா இன்னைக்கு மறைமுகமா இல்லவே இல்லைங்க, நேரடியாவே என்டிஏ கூட்டணிக்கு தான் விஜய் அவர்களுடைய கட்சி வந்து போக போகுது அப்படின்ற மாதிரி குறிப்பா பொதுச் செயலாளர் ஆனந்த் மூலியமா இன்னைக்கு தெரியப்படுத்திட்டாங்க. ஆனா பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஆனா இதுல வந்து என்டிஏ கூட்டணியில விஜய் அவர்கள் போனார்னா அங்க டிஎம்கே, இங்க வந்து ஏடிஎம்கே, ரெண்டு கட்சிக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குன்னு சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தேமுதிக வந்து டிஎம்கேல வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, அங்க வந்து ஒரு எம்பி சீட்டும் கொடுத்துட்டாங்க, இங்க வந்து ஒரு 20 சீட்டு கிட்ட வந்து தேமுதிக வந்து கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. இங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து என்டிஏல கொடுத்தாங்கன்னா விஜய் அவர் வந்து டெபுட்டி சிஎம்மா கேட்பாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் மத்தியிலும் பேசப்படுது. ஆனா அங்க பாஜக கொடுக்க வேண்டியது இருக்கு. டெபுட்டி சிஎம்னா இப்ப வந்த கட்சி, அதுவும் குறுகிய காலத்துல 2-3 வருஷம் தான் ஆகுது, நாங்க வந்து பல வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வர பேசியிருக்காங்க. நம்ம பல வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கோம், நம்மளுக்கு அந்த அளவு ஆதரவு இல்ல, நம்மளுக்கு வந்து குறைந்தபட்ச சீட்டு தான் தராங்க, நாடகத்தை வந்து நேரடியா வெளிப்படுத்தி இருந்தாரு. ஆனா விஜய் அவர்கள் உள்ளார போனார்னா
என்ன நடக்க போகுது அப்படின்றது உண்மையாவே கேள்விக்குறிதான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 4 முனை போட்டியா இருந்தது. அதாவது குறிப்பா சொல்ல போனா டிஎம்கே, நெக்ஸ்ட் ஏடிஎம்கே, அப்புறம் என்டிகே, அப்புறம் டிவிகேன்னு இருந்தது. ஆனா இப்போ டிவிகே வந்து என்டிஏ கூட்டணியில போயிட்டாங்கன்னா 3 முனை போட்டி தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு யாரு உள்ளார போனாலும் சரிங்க, நான் தன்னிச்சையா சுயமா சிந்திச்சு மக்களுடைய பேராதரவை பெறுவேன் அப்படின்ற மாதிரி என்டிகேல இருக்கிற நம்ம சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. ஆனா குறிப்பா சொல்லி ஆகணுங்க, இந்த அரசியல் காலன்றது இதுவரைக்கும் இல்லாத அரசியல் காலத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குதுன்னே சொல்லுவேன். என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மேலும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.